Morning children, welcome back to this video. We have only one page or 1.5 page. Okay, after finishing the class I will give you classwork and also homework, so you keep your classwork note and homework note with you. Okay children, now all of you take your book, page number 118, 188. Disease caused by microorganism in humans. அதாவது நுண்ணுயிரிகளால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னலாம் சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ லுக் அட் த காலம் ஹியூமன் டிசீசஸ், காசேட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், தென் சிம்டம்ஸ், தென் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஓகே, அதனுடைய தடுப்பு முறைகள் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டியூபர்குலோசிஸ். The causative microorganism Mycobacterium tuberculosis. Mode of transmission என்ன அப்படின்னா அது பரவும் முறை. ஓகே, through air and sputum of infected person. அதாவது நோய் தொற்றுடைய ஒரு மனிதனுடைய சளி மூலமாக என்ன செய்யும்? பரவும். காற்றின் மூலம், மீண்டும் இதன் மூலமாக. Mode of next symptoms persistent cough, blood mucus, loss of weight, breathlessness. அதாவது தொடர்ச்சியாக இருமல், persistent cough, then blood mucus, அது நெக்ஸ்ட் இரத்தத்துடன் கூடிய ஒரு சளி, then loss of weight எடை இழப்பு, then breathlessness மூச்சு திணறுதல். ஓகே, நெக்ஸ்ட் you see preventive measures, BCG vaccine. Next cholera, that causative microorganism Vibrio cholera. Okay, by flies and by contaminated food and water. எதன் மூலமாக்கெல்லாம் பரவும் அப்படின்னா ஈக்களின் மூலம், நெக்ஸ்ட் அசுத்தமான உணவு மற்றும் நீரின் மூலம் என்ன செய்கிறது? பரவுகிறது. யூ சி வாட்டரி டயரியா, அதாவது நீர்த்த வயிற்றுப்போக்குன்னு சொல்லல, அதான் வாட்டரி டயரியா. வாமிட்டிங், தென் ரேபிட் டீஹைட்ரேஷன். வாட்டரி டயரியானா நீர்த்த வயிற்றுப்போக்கு, வாமிட்டிங், தென் ரேபிட் டீஹைட்ரேஷன் அப்படின்னா ஒரு விரைவான நீர் இழப்பு. ஓகே, யூ சி ஆன்டி காலரா வேக்சின் மெயின்டைனிங் பர்சனல் ஹைஜீன். ஆன்டி காலரா வேக்சின்னா காலராவுக்கு எதிரான ஒரு தடுப்பூசி. ஓகே, தென் பர்சனல் ஹைஜீன், தன் சுகாதாரம் வேண்டும். ஓகே, பர்சனல் ஹைஜீன். நெக்ஸ்ட்டு காமன் கோல்ட். ஸோ காசட்டிவ் ஆர்கானிசம் இன்ஃப்ளூயன்ஸா. ஓகே, தென் யூ சி ஹியர் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் த்ரூ ஏர். After that symptoms fever, running nose, sneezing. Okay, then isolation of patient. இப்போ நோயாளியை வந்து நம்ம தனிமைப்படுத்தணும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் யூ சி rabies, rhabdoviridae. Okay, this is virus. Animal bite, mode of transmission animal bite. Next symptoms fever, ஹாலுசினேஷன், அதாவது ஹாலுசினேஷன்னா மாயத்தோற்றம். ஓகே, நெக்ஸ்ட் பேரலிசிஸ், இன்எபிலிட்டி டு ஸ்வாலோ, உணவை விழுங்க இயலாமல். ஓகே, பேரலிசிஸ், இன்எபிலிட்டி டு ஸ்வாலோ, உணவை விழுங்க முடியாமல். பேரலிசிஸ் அப்படின்னா பக்கவாதம். தென் ஆன்டி ரேபிஸ் வேக்சின், ரேபிஸ் நோய்க்கு எதிரான ஒரு தடுப்பூசி போடணும். நெக்ஸ்ட் அமீபிக் டிசென்ட்ரி. Entamoeba histolytica, protozoa, food, water and flies. அதாவது உணவு, நீர் மற்றும் ஈக்கள் மூலமாக. சிவியர் டயரியா அண்ட் blood and stool, இரத்தத்துடன் கூடிய ஒரு மலம். ஓகே, blood and stool. Then proper sanitation to be followed and metronidazole antibiotic to be administered. அது முறையான தூய்மையை பராமரிக்கிறது அல்லது மெட்ரோனிடயோசல் என்னும் ஒரு எதிர்உயிர்க்குள்ளையை பயன்படுத்துறது. ஓகே, மெட்ரோனிடயோசல் antibiotic to be administered. Then malaria, plasmodium. Okay, so the causative organism female anopheles mosquito. Mode of transmission female anopheles mosquito. Second symptoms nausea, vomiting, high fever. நாசியானா அந்த குமட்டல். ஓகே, வாமிட்டிங், ஹை ஃபீவர்னா வாந்தி, கடும் காய்ச்சல். ஓகே, தென் ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் லைக் குயினைன், chloroquine to be taken, and also usage of mosquito repellents and nets. மேலும் கொசுக்களை விரட்டக்கூடிய
விரட்டி கொசு வலைகளெல்லாம் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஓகே children. Okay, relationship between man and microbes, balances, imbalances and uses. மனிதனுக்கும் நுண்ணுயிருக்கு இடையான ஒரு சமமான ஒரு சமமற்ற ஒரு உறவு நிலை, balance and imbalance and also uses. Okay, thousands of bacteria, fungi and other microbes that live in our gut are essential contributor to a good health. Thousands of bacteria, பல ஆயிரக்கணக்கான பாக்டீரியா, பூஞ்சிகள், ஃபஞ்சை அண்ட் ஆல்சோ மைக்ரோப்ஸ், நுண்ணுயிர்கள் உடலோட ஆரோக்கியத்துக்கு ஃபார் குட் ஹெல்த். ஓகே, ஸோ தே லிவ் இன் அவர் எசென்ஷியல் கான்ட்ரிபியூட்டர், உடலோட ஆரோக்கியத்தில் அத்தியாவசியமான பங்கு என்ன செய்கிறது, வகிக்கிறது. தே பிரேக் டவுன் டாக்ஸின்ஸ், மேனுஃபேக்சர் சம் விட்டமின்ஸ் அண்ட் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அண்ட் ஃபார்ம் எ பேரியர் அகெயின்ஸ்ட் இன்வேடர். இதை நச்சு முறிப்பானாக break down the டாக்ஸின்னா நச்சுக்கள். ஓகே, நச்சுக்களை முறிப்பானாக பயன்படுகிறது. மேனுஃபேக்சர் சம் விட்டமின்ஸ் அண்ட் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், அதாவது ஒரு சில விட்டமின்கள் மற்றும் அத்தியாவசியமான அமினோ ஆசிட்ஸை வந்து என்ன செய்கிறது, தயாரிக்கிறது. நோய்க்கிருமிகள் உடலில் நுழைவதை என்ன செய்கிறது, தடுக்கும் ஒரு தடுப்பான். ஸோ அண்ட் ஃபார்ம் எ பேரியர் அகெயின்ஸ்ட் இன்வேடர்ஸ் கட் மைக்ரோப்ஸ் ஆர் த பாக்டீரியா இன் ஹியூமன் கட். அதாவது குடல் நுண்ணுயிர் பாக்டீரியங்கள் வந்து மனிதனின் குடலில் வந்து காணப்படுகின்றன. குடல் நுண்ணுயிர் பாக்டீரியங்கள் ஆர் த பாக்டீரியா இன் ஹியூமன் ஹெல்த், மனிதனுடைய குடலில் காணப்படுகிறது. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அலைஸ் இன் அவர் ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். நமது ஒட்டுமொத்த சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியம் வாய்ந்தது. சரியா? நெக்ஸ்ட்டு, கட் என்ஷூர் தட் த பாடி இஸ் அப்சர்விங் ஆல் த இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ். அவன் உடல் வந்து அதனுடைய அதிகபட்ச செயல்பாட்டிற்கு தேவையான முக்கியமான சத்துக்களை உறிஞ்சிக்கொள்வதற்கு உதவுகிறது. டு ஃபங்க்ஷன் டு அட் இட்ஸ் ஹையஸ்ட் லெவல். மெனி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் டு ஹெல்த் ஆர் அட்டாச் டு இட். உடல் நலம் சார்ந்த சில வேறுபட்ட அம்சங்களும் இதற்கு காரணமாக என்ன செய்கிறது, உள்ளன. ஓகே children, now we completed the lesson. Okay, all of you take your classwork note and get ready for writing. Did you take your classwork note? Okay, write the first question. Write the name of any nitrogen fixing bacteria. Write the name of any nitrogen fixing bacteria. Only one word. Answer is only one word. Rhizobium. Write soon children. Rhizobium. 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 Next, question number 2. Name of the bacteria used in the production of vinegar. Name of the bacteria used in the production of vinegar. Answer, Acetobacter aceti. Acetobacter. Aceti. Aceti. Acetobacter aceti. Okay. Then question number 3. Write the names of any 3 protozoans. Amoeba, Plasmodium, Paramecium. Amoeba, Plasmodium, Paramecium. Amoeba, Plasmodium, Paramecium. Okay. Now, who discovered penicillin? Who discovered penicillin? Alexander Fleming. Alexander Fleming. Alexander Fleming. Next, which disease can be prevented by vaccination? Smallpox, polio, measles, mumps, rubella, tuberculosis. Smallpox, polio, measles, mumps, rubella, tuberculosis. Okay. Then answer in detail. If you have completed this, write answer in detail. Write the first question also. This answer is so big, so you write fast. Write a short note on bacteria and its structure. Write a short notes on bacteria and its structure. Bacteria are single-celled prokaryotes. Cells without nuclei. Okay, that is cells without nuclei. Bacteria are single-celled prokaryotes. Next, bacteria are grouped under the kingdom Monera. The study of bacteria is called bacteriology.
Next, bacteria are of two types based on respiration: aerobic bacteria requires oxygen, anaerobic bacteria ANAEROBIC. Okay, anaerobic BJC illa BIC. Anaerobic bacteria does not require oxygen. Next, a bacterium has an outer covering. A bacteria has an outer covering known as the cell wall. Then nuclear material is represented by a nucleoid without nuclear membrane. Nuclear material is represented by a nucleoid without nuclear membrane. Next, an extra chromosomal DNA called plasmid is present in the cytoplasm. An extra chromosomal DNA called plasmid is present in the cytoplasm. Next, protein synthesis is carried out by 70S ribosomes. Protein synthesis is carried out by 70S ribosomes. Other cell organelles, mitochondria, Golgi body, endoplasmic reticulum within the bracket, etc. are absent. Flagella aids in locomotion. Then bacteria are described according to the shape of the cells. They are, write this soon. Look at this. Nuclear material is represented by a nucleoid without nuclear membrane. An extra chromosomal DNA called plasmid is present in the cytoplasm. Protein synthesis is carried out by 70S ribosomes. Other cell organelles, mitochondria, Golgi body, endoplasmic reticulum are absent. Flagella aids in locomotion. Bacteria are described according to the shape of their cells. They are, wait. Children, you look near that, you draw the structure of bacteria also. It is in your page 181. Structure of bacteria is there. Yes or no? You draw that also. Then you draw this also. Shapes of bacteria இருக்கலாம். அதையும் நீங்கள் என்ன செய்யணும், இது பக்கத்தில் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு படிக்கும்போதும் ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பேசில்லை ராட் ஷேப் பாக்டீரியா யூ ஷுட் ட்ரா. Okay, I am not showing drawing because this drawing is in your book. Okay, so look at your book and draw. Cell structure of bacteria. Cell structure of bacteria. Listen, இந்த பேசில்லைக்கு முன்னாடி நீங்கள் வரைங்க. அப்புறம் இதுக்கு அப்புறம் அந்த பேசில்லைக்கு பக்கத்தில் ஒவ்வொரு பேசில்லை அப்படிங்கும்போது அதனுடைய பிக்சரை வரைங்க. ஸ்பைரிலா அப்படிங்கும்போது அதனுடைய பிக்சரை வரைங்க. காக்கை அப்படிங்கும்போது அதனுடைய பிக்சரை வரைஞ்சி எழுதுங்க. விப்ரியோங்கும்போது அதனுடைய பிக்சரை புக்கை பார்த்து வரைஞ்சிக்கோங்க. எழுதுறது இதை பார்த்து எழுதுங்க. சரியா? பேசில்லை ராட் ஷேப் பாக்டீரியா, ஸ்பைரிலா ஸ்பைரல் ஷேப் பாக்டீரியா, காக்கை spherical or ball shaped bacteria, vibrio comma shaped bacteria. Okay, next, bacteria are also classified according to number and arrangement of flagella as follows. This picture also you should draw. Okay, monotrichous, very easy. Bacteria are also classified according to number and arrangement of flagella as follows. Monotrichous, single flagella at one end, example Vibrio cholera. Then Lopotrichous, tuft of flagella at, right soon children. Okay, tuft of flagella at one end, example Pseudomonas. Next, Amphitrichous, tuft of flagella at both ends, example Rhodospirillum rubrum. Then Peritrichous,
flagella all around, example E. coli. Then A. trichus without any flagella, example Corynebacterium diphtheria. Okay. Next, second question, how microorganisms are useful in the field of medicine? Write soon, children. How microorganisms are useful in the field of medicine? Role of microbes in medicine. We obtain antibiotics and vaccines from microbes. Okay. Next, antibiotics. Side heading, antibiotics. It is a substance produced by living organism which is toxic to other organisms. The antibiotic penicillin got from the fungus Penicillium chrysogenum is used to treat diseases like tetanus, diphtheria. It is a substance produced by living organism which is toxic to other organism. The antibiotic penicillin got from the fungus Penicillium chrysogenum is used to treat diseases like tetanus, diphtheria. Streptomycin got from Streptomyces bacteria is used to cure bacterial infection like plague. Then next side heading, vaccines. They are prepared from dead and weakened microbes. When a vaccine is injected into the body of a patient, it produces antibodies to fight the germs. These antibodies protect the body from infection in future. Example, MMR vaccine for measles. They are prepared from dead or weakened microbes. When a vaccine is injected into a body of a patient, it produces antibodies to fight the germs. These antibodies protect the body from infection in future. Example, MMR vaccine for measles. Okay. Listen, write a short notes on common human diseases caused by microorganism. Common human diseases. It is in page number 188. You write fully. Okay, children, you look at this, put the columns and look at your book and write neatly. Okay. Diseases caused by microorganism in humans. It is in, the answer is in page number 188. Look at that heading, diseases caused by microorganism in humans. You write fully. Okay, children. Okay. Then come to the fourth question. You leave the place for that question answer. Okay, now write fourth question. How can we improve the beneficial bacterial count in human beings? We can improve the beneficial bacterial count in human beings by adopting the following methods. Intake of fiber-rich foods. Intake of seasonal fruits and vegetables. Intake of plenty of fermented foods with live microbes. Eat more of prebiotic foods. Intake of whole grains. Prepare plant-based diet. Avoid artificial sweetener.
intake of fiber rich foods, intake of seasonal fruits and vegetables, intake of plenty of fermented foods with live microbes, eat more of prebiotic foods, intake of whole grains, prefer plant based diet, avoid artificial sweetness. Okay, write this. Now write a short notes on probiotics. This is the last question. Next I will give the homework. Okay, write a short notes on probiotics. Answer: probiotics. Probiotics or live food supplements. Probiotics or live food supplements. Probiotics or live food supplements used in yogurt and other fermented milk products. Example: Lactobacillus acidophilus, Lactobacillus acidophilus and